ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். தீக்குச்சியை தண்ணியில் போட்டால் நம்ம காசு வந்து ரொம்பவே மிச்சமாகும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது வீட்டுக்கு பொருட்கள் வாங்கும் போது, அதுவும் பிளாஸ்டிக் பொருட்களாக இருந்தால் அது போல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து எடுக்கிறதுக்கே வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. அதை நம்ம எப்படி தான் வந்து எடுத்தாலும் அதோட கம் வந்து அதை விட்டு சரியாக வந்து போகாது. அப்படி இருக்கிற டைமில் நம்ம ரொம்பவே ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருப்போம் பாருங்கள். அந்த டைமில் இது போல் ஒரு காட்டன் துணியை வந்து அந்த சமைச்சிக்கிட்டு இருக்க அடுப்புக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கணும். கவனமாக வைக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி வச்சுட்டாலும் தீப்பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து கேப் விட்டு அந்த ஹீட் வந்து அந்த துணியில் வந்து படுற அளவுக்கு வச்சுக்கணும். இப்படி வந்து படும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கரில் வந்து நம்ம அந்த துணியை வந்து நல்லா ஒத்தி எடுக்கணுங்க. இது போல் ஒரு 2-3 டைம் வந்து நல்லா அந்த துணியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒத்தி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிருங்க. இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட்ட அந்த ஸ்டிக்கரை வந்து பிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இது போல் ஏதாவது பவுல் வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ₹1 பாக்கெட் ஷாம்பு பாக்கெட் இருக்குது பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாகவே வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஷாம்பு வந்து ரொம்ப வந்து நுரைச்சி வந்து வரக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. இதை வச்சு நிறைய பர்பஸ் க்ளீனிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து நம்மளுக்கு இந்த லிக்விட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம்னா, நம்ம கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சோம்னா ரொம்பவே வந்து புதுசு போல் பளபளன்னு ஆயிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய மிக்ஸியை தாங்க வந்து க்ளீன் பண்ண போகிறேன். உள்ளெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அழுக்காக இருக்குது. மேலே வந்து அது போல் எண்ணெய் பிசுக்காகவும் அழுக்காகவும் இருக்குங்க. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு காட்டன் துணியை வச்சு லேசாக வந்து தொடச்சி விட்டாலே போதும். ரொம்பவே வந்து புதுசு போல் ஆயிருங்க. இதுக்காக நம்ம அதிக காசு செலவு பண்ணி லிக்விட்லாம் வாங்கி கிளாஸ் கிளீனர் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ₹1 ஷாம்பு போதும், நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸியை வந்து வெளிப்பக்கத்தை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கத்துலேயே வந்து இது போல் துணியை வந்து வச்சு தொடச்சி விட்டோம்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சைடில் வந்து கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க. என்ன தான் வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் அது இடுக்கில் வந்து போகாது, சரியாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்டா, அதில் கொஞ்சம் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த லிக்விடை இது மாதிரி ஒரு பட்ஸை வந்து இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில், அந்த பட்ஸை வந்து எடுத்துகிட்டு இது போல் உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நான் ரொம்பவே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அழுக்கெல்லாம் வந்து வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இந்த கேப்பில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தாங்க. நம்ம எப்போவுமே வந்து மிக்ஸியை அரைச்சி முடித்தோன்னா லேசாக வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கும் போது எப்போவுமே நம்ம மிக்ஸி வந்து வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அது போலவே வந்து புதுசு போலவே இருக்குங்க. அதே போல் அந்த மிக்ஸி ஒயர் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தொடச்சி வைக்கும்போது மிக்ஸி ஒயருமே வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம மழை காலத்துக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து மழை காலத்தில் குடை வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம அந்த குடையை வந்து எடுக்கும்போது ஸ்ட்ரக் ஆகிக்குங்க. அதாவது அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் வாஸ்லின் இருக்குது பாருங்கள், அதை வந்து அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல அந்த எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த வாஸ்லினை வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடும்போதும் திறக்கும் போதும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு திறக்கவோ மூடவும் வருங்க. இது வந்து ஸ்டக் ஆகி இருக்கும்போது நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வரப்போகிறது மழை காலங்கிறதுனால இந்த டிப்பை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு பிளாஸ்டிக் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம தீக்குச்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு 10லேருந்து 15 தீக்குச்சி வரைக்கும் இதில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அந்த தீக்குச்சி வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊறணுங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஊறி முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து அந்த தீக்குச்சியை வந்து எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த மருந்து இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம தனியாக வந்து இது போல் வந்து எடுத்துடணுங்க. நீங்கள் வந்து கைகளால் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கத்தி இருக்குது பாருங்கள், அதால் வந்து இது போல் லேசாக வந்து எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்து அதோட மருந்துலாம் வந்து அந்த தண்ணியில் வந்து கலெக்ட் ஆயிருங்க. நான் வந்து சும்மா கையாலே வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். இது ஊறி இருக்கிறதுனால சும்மா நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும், அழகாக வந்து அந்த மருந்தெல்லாம் வந்து வந்துடும். இப்போ தண்ணி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நான் எல்லா தீக்குச்சியில் உள்ள மருந்தையும் வந்து எடுத்துட்டேன்.
அந்த மருந்தோட கலர் வந்து அந்த தண்ணியில் அப்படியே வந்து இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சனில் வந்து எறும்பு கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குங்க. எந்த சாப்பாடு வச்சாலும் அதில் வந்து எறும்பு வந்து வந்துடும். சில சமயம் நம்மளுக்கு ரொம்பவே வந்து எரிச்சலாக இருக்கும் அந்த டைமில். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிச்சன் ஓரங்களில் தான் வந்து நம்மளுக்கு எறும்பு அதிகமாக வரும். அந்த ஓரங்கள்லாம் வந்து அதாவது கவுண்டர் டாப் ஓரங்கள்லாம் வந்து இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வைக்கும்போது இந்த மருந்தோட இந்த தீக்குச்சியோட மருந்து வாடைக்கு வந்து எறும்பு வந்து வரவே வராதுங்க. அதுபோல் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குன்னு நீங்கள் இதுலேருந்து வந்து கொஞ்சமாக இந்த லிக்விடை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் சிங்கில் வந்து கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா சிங்கில் வந்து நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த லிக்விடை வந்து ஊற்றி விட்டுட்டு நீங்கள் படுக்கும்போது இந்த வாடைக்குமே வந்து கரப்பாம்பூச்சி வந்து வராதுங்க. அதுபோல் எங்கெங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து ஊற்றி விட்டுருங்க. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. எங்கே எறும்பு வருதோ அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான டிப்ஸுங்க. நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் இது வந்து கிச்சனில் மட்டும் இல்லாமல் நம்ம ஹாலில் கூட அந்த ஹால் டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க பாருங்கள், அதோட ஓரங்களே வந்து சின்ன சின்ன எறும்புகள் வந்து போய்கிட்டே இருக்குங்க. என் வீட்டில் கூட இப்போ கூட அந்த எறும்புகள் வந்து இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னான்னு தெரியல, குட்டி குட்டி எறும்பாக ஓடுது. இதுலேயுமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த எறும்பு வந்து அந்த பக்கமே வந்து வரவே வராதுங்க. இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க. நுங்கு சீசனில் வந்து நுங்கு எல்லாருமே வந்து வாங்குவோம். அந்த நுங்கு வாங்கின பிறகு அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. நுங்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அது உரிக்கிறது நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இது மாதிரி வந்து உரித்தோம்னா அது வந்து உரிக்கவே வராதுங்க. அந்த நுங்கோட வந்து நல்லா வந்து ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து எப்படி உரிக்கிறதுன்னு தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நுங்கு வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சுருங்கங்க. அதாவது ஃப்ரீசர் உள்ளே வந்து வைங்க. அப்போ அரை மணி நேரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ஐஸ் ஆயிருங்க, ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நுங்கோட தோலை வந்து உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உரிக்க வருங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து அதோட தோல் வந்து தனியாகவே வந்து தானாக வந்து வரும் நம்மளுக்கு உரிக்கும்போது. இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நுங்கு உரிக்க கஷ்டப்படுறவங்க வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.